இப்பொழுது சமீபத்தில் நான் படிச்ச ஒரு புத்தகத்தை சார், பைபிள்னு அதுக்கு பேரு, படிச்சேன். அதுல ஒரே ஒரு பகுதி, அந்த பகுதி என்ன நிறைய நாள் யோசிக்க வச்சிருக்கு. மதம் சார்ந்ததுல எதுவும் இல்லை, நான் சொல்ல போற கருத்துல மதம் சார்ந்த எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் நானே சொல்ல மாட்டேன். மனிதரின் வாழ்க்கை சார்ந்த கருத்து. இப்படி தொடங்குதுங்க அந்த வசனம். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். சரியா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம், கல்வி என்பது செவிச்செல்வம். பைபிள் சொல்கிறது காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நான் அலர்ட் ஆயிட்டேன். ஏன்னா கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பிள்ளைகளே? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இதை மூடிக்கலாம், இதை மூடு பார்ப்போம். இங்க ஏதாவது விஷம் போனா முறிவு இருக்கு, இங்க விஷம் போனா முறிவு இல்லை. நல்ல சொற்களை கேட்டல். என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம்? எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. யார் பார்த்தாலும் பர்வீன் சுல்தானா மேடம், உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன உனக்கு பிரச்சனைங்கிறியா? அடுத்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, உங்க பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லை, தூங்கும் போது உங்க பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குறது. ரொம்ப நாளா எனக்கு ஒரு யோசனை, தூங்கவா பேசுறேன்? என் பேச்சை கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? விழிக்க வைக்கத்தானே பேசுகிறேன்.